வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செடி நம்ம மாடி தோட்டத்தோட வெள்ளைக்காரி. பாருங்கள் எப்படி பூத்துருக்கானு, அழகாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட்டில் ஒரு எல்லோ ஷேடை பாருங்கள், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு ப்ரெஷரோடு மேலே மாடிக்கு வந்தாலும் இதிலெல்லாம் பார்த்துட்டா அந்த கவலையெல்லாம் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, அருமை ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொத்து கொத்தாக பூக்கும். ஆனால் இப்போ இது வந்து நம்ம காவு எடுத்து விட்டு 6 மாதம் கழித்து தான் பூத்துருக்கு. யூடியூப்பில் நம்ம போடுற வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இந்த மணிக்கு காய்ச்சிக்கிட்டே இருக்கும், டெய்லி இப்படி நம்மளுக்கு ஒரு 10 பூ கிடைக்கும்னு நினச்சா ஏமாந்து தான் போவீங்க. இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு அப்புறம் வெறும் செடியாகவே தான் நிற்கும், அப்புறம்தான் பூக்கும் திருப்பியும். மட்டும் எவ்வளோ மட்டும் இருக்குங்க, ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு மேனிக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாதி மலர்ந்ததோட எவ்வளோ பூ இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். முந்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே நாளில் 80 பூ பூத்துச்சு. அவ்வளோ அழகாக இருக்குங்க. வாங்கி வளங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடி இப்போ நம்மகிட்ட 4 வருஷமாக இருக்குது. இந்த ரோஜாப்பூ செடி 4 ஆண்டுகளாக பலன் தந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் டெய்லி இப்படி பூக்குமான்னு நினச்சி செடி வாங்கி வளர்க்காதீங்க, இப்படி பூக்காது. இப்போ மழை காலன்றனால நல்லா பூக்குது. நம்ம தொட்டியில் வச்சுருக்கனால அப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தரையில் இருந்தால் இன்னும் பயங்கரமாக பூக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். செடி வாங்கி வளங்க ஃப்ரெண்ட்ஸ், மாடி தோட்டத்தை. நன்றி.